2 நாட்களுக்கு முன்பாக பரபரப்பாக செய்தி போயிட்டு இருந்தது எல்லா ஊரும். வெள்ளூர் மாவட்டம் கூண்டோடு காலி நாம் தமிழர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பி எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான், எத்தனை எதுவுமே இல்லை. வெள்ளூர் மாவட்டத்துக்குள்ள ஆக்டிவ் எதுவும் இல்லைன்னு சொல்றேன். எதுவுமே இல்லை இல்லாமல் நீ ஒன்றையும் கஷ்டப்பட்டு போராடி ஈராடி எதுவும் பொறுப்பாளர்லாம் வாங்கலை. சரி, நீங்க இருக்கும்போது நிறைய இந்த போராட்டங்கள் பொதுவாக ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய கூட பார்த்தா எங்க பார்த்தாலும் முரண்டுட்டே நிற்கிறார், ஜெயில் முற்றுகை காத்திருக்கோம் உங்களை. இப்போ அந்த மாதிரியான ஒரு போராட்டம் அங்க இருக்குதா இல்லைன்னு சொல்றீங்களா? போயிட்டு தலைமைக்கு உள்ள அரசியல் போட்டு எல்லாம் பெரிய பெரிய கட்சியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ண நாம் தமிழர் என்ன எல்லா தமிழனும் அரவணைச்சி போகிறது தான் நாம் தமிழர். தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு முதல் இடம் திமுக 38% அவர்களுக்காக வாக்கு ரெடியாக இருக்கு. 22-27% பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. மூன்றாவதாக அதிமுக, 4வது இடத்துல தான் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. பாஜக பிஜேபியும் கிடையாது. பிஜேபி தூக்கி அதிமுக பின்னாடி போடுங்க, அதிமுக முன்னாடி தூக்கி நாம் தமிழரை போடுங்க. திமுக, நாம் தமிழர், அதிமுக, பிஜேபி அப்படிதான் வரும். பக்கத்து சைடு கர்நாடகா. தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சி உங்க பார்வையில இப்ப என்ன நிலையில இருக்கு? நான் பொதுவாக ஒரு விஷயம் பாருங்க, எல்லா கட்சியும் இருக்கு, நிறைய கட்சிக்கு தமிழ்நாட்டில். ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் தமிழர்களுக்காக இருக்கிற கட்சி, தமிழர்களுக்காக இருக்கிற கட்சி, போராடுற கட்சி. ஒரே கட்சி எல்லா நிலத்தை பற்றி, மண்ணை பற்றி, மக்களை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நீரை பற்றி, காட்டை பற்றி எல்லாரும் பேச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த மாதிரி சில பேர் அந்த நிர்வாக சம்பந்தமாக மாவட்டத்தில் அண்ணன் இதை சரி பண்ணிட்டாருன்னா நாம் தமிழ் இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியாக உட்காரும். சொன்னீங்க இந்த மாவட்ட நிர்வாகம் இப்போ எங்கே செயல்படுதுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இதை சொன்னோடனே ஒரு ஞாபகம், ஒரு 4-5 நாள் கொஞ்சம் சமீபத்தில் தான் நீங்களும் வெள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பெரிய ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, லைவாகவே போய் பெரிய வைரலாக. சம்பாதிக்கணும், திமுக ஆட்சி வந்தால் திமுக காரங்களுக்கு நல்லது, அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக காரங்களுக்கு நல்லது, பிஜேபி ஆட்சி வந்தால் பிஜேபி காரங்களுக்கு நல்லது, நாம் தமிழ் ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதுதான் இப்போ நடக்குது. எல்லா மக்களுக்கும் நாம் தமிழ் நல்லது. இந்தந்த ஆட்சி வந்தால் அந்தந்த கட்சிக்காரர் சம்பாதிக்கிட்டு அவன் போராடுறான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், வேலூர் மாவட்டத்துக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் கீடி சரவணன் அவர்களை இப்போ சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். ஏன் உங்களை சந்திக்கணும், என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. 2 நாட்களுக்கு முன்பாக பரபரப்பாக செய்தி போயிட்டு இருந்த எல்லா ஊடகம். வெள்ளூர் மாவட்டம் கூண்டோடு காலி நாம் தமிழர் கட்சி 150 பேரும் கையெழுத்து போட்டு விலகி இருக்கிறாங்க. அதுவும் பெரிய பரபரப்பாக செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ளே தம்பி சாந்தனுடைய அந்த மறைவுன்றதால 2 நாள் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தாச்சு. இப்போ திரும்ப அது ஒரு பேசு பொருள். அதனால் என்ன நடக்குது அந்த மாவட்டத்துக்குள்ளாக? நீங்கள் ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தீங்க, கருத்து வேறுபாடு வெளியில் போயிட்டீங்க, வேறு கட்சி விலகி இப்போ இருக்கிறீங்க, சீமாட்டிருந்து விலகி இருக்கீங்க. ஆனால் என்ன நடக்குது உங்கள் பார்வையில்? நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு இருந்த இடம் அந்த வெள்ளூர். இப்போ என்ன நடக்குது அங்கே? உண்மையிலேயே அங்கே சுத்தமாக வாஷ் அவுட்டா, பிரிஞ்சிட்டாங்களா? 150 பேர் விலகிட்டாங்களா? கேள்வி. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 பேர்லாம் விலகலை. அதாவது அவங்க என்னை பற்றி நான் பேசுகிற வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் சரியில்லை, வேலூர் மாவட்ட நிர்வாகம் சரியில்லை, நான் தலைமைக்கு புகார் கடிதம் அனுப்ப போகிறேன், கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த தம்பி வாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதை வாங்கிட்டு அவங்களுக்கே தெரியாமல் நாங்கள் எல்லாம் விலகுறோம் அப்படின்ற மாதிரி அந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அந்த 150 பேர் கையெழுத்து வாங்கினவங்க 150 உறுப்பினர் கார்டு ப்ளஸ் 150 பேரும் நிற்க வச்சோ இல்லை பத்திரிகை நிற்க வச்சோ அத்தனை பேருமே ஒன்றா ஏறி நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம் சொல்லி உண்மையாக அப்படி காட்டியிருந்தாலும் 150 பேர் நம்ம நம்ப முடியும். இவங்க 4-5 பேர் வெளியே போகிறதுக்காக 150 பேர் போனாங்க அப்படின்றதுக்காக. அந்த 150 பேரும் அண்ணன் சீமானுக்காக தான் வந்தாங்க, சீமானுடைய பேச்சை கேட்டு தான் வந்தாங்க, அவருடைய போராட்டத்தை பார்த்து தான் வந்தாங்க, அந்த கட்சிக்காக தான் வந்தாங்க. இப்போ இந்த தம்பி சுயநலமாக வெளியே போகிறான் அப்படின்னா அவனுக்காக யாரும் கட்சிக்குள்ளே வரல, அவனுக்காக கட்சிக்குள்ளே யாரும் வரல. இப்போ ஒரு பொறுப்பாளரை தலைமை அறிவிக்குது, இன்னார் தான் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பாளராக செயல்படுவார், இன்னார் தான் மாவட்ட செயலர் செயல்படுவார் அப்படின்னு தலைமை சொல்லிச்சுன்னா தலைமை கட்டுப்பட்டு தானே ஆகணும். நம்ம சரி, தலைமை கட்டுப்பட்டு ஆகணும். சரி, இந்த தம்பி வந்ததுமே என்ன ஓரளவுக்கு செயல்படுற மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டு அண்ணன் மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்துருக்காரு. பட் அண்ணன் என்னன்னா
ஒன்றுமே இல்லாத ஆளை கூட தூக்கி மேலே நிறுத்தி அவனை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும் சொல்லி கீழே இருக்கிற மேலே இருக்கிற கீழே எல்லாம் கலந்தாண்டா இருக்கணும் சொல்லி எல்லாம் சமமாக இருக்கணுக்கு தான் நான் இந்த வேலை பண்ணுறேன் அப்படி அண்ணன் சொல்லி தான் எல்லாரையும் மேலே கொண்டு போவார். இப்போ அப்படி கொண்டு போகும்போது அவர் கட்டுப்பட்டு தானே அவர் தான் ஒன்று அறிவிக்கிறாரு, அவர் தான் ஒன்று இறக்குறாரு. நீ ஒன்றையும் கஷ்டப்பட்டு போராடி எதுவும் பொறுப்பாளர்லாம் வாங்கலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பி எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான், எதுவுமே இல்லை. வேலூர் மாவட்டத்துக்குள்ள ஆக்டிவ் எதுவும் இல்லைன்னு சொல்றேன். எதுவுமே இல்லை, இல்லாமல் இருக்க முடியும். வேலை செஞ்சிருப்பாங்களே. முல்லை பெரியாருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு போராட்டம் இல்லை, மேகதாதுக்காக ஒரு போராட்டம் இல்லை, திமுக எடுத்து ஒரு போராட்டம் இல்லை, பிஜேபி எடுத்து ஒரு போராட்டம் இல்லை, எதுக்குமே இல்லை. இப்போ அண்ணனை கைது பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு பாருங்க, அதுக்கும் ஒரு போராட்டம் இல்லை. எந்த இப்போ நாம் தமிழுக்கு ஏதாவது ஒன்று, தமிழ் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று, தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த நம்ம கட்சி சார்பாக எல்லாத்துலையும் ஆர்வம் இருந்தால் வேலூரில் நடக்காது. என்னென்னா அந்த தம்பி வந்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க வரமாட்டான். செகண்டு போஸ்டரோ சுவரொட்டியோ அடித்தான்னா என் பேர் போடாதீங்க, என் ஃபோட்டோ போடாதீங்க அப்படின்னு. அப்போ அது மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ போடாமல் அவருடைய பேரை போடாமல் எப்படி கட்சி நடத்துறது? நடந்தது அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சுவரொட்டி அடிச்சு ஒட்டும் போது சில இடத்துல அந்த தம்பி கீழே பேர் இருக்கும், பேர் இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ இருக்காது. மீதி பேரில் ஏன்பா இல்லைன்னா இல்லை அவர் போடாதுன்ட்டாருன்னா போடாதுன்றவெல்லாம் எதுக்குப்பா மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். ஒரு பேர் போடவே தைரியம் இல்லை, ஒரு ஃபோட்டோ என் ஃபோட்டோ போடவே தைரியம் இல்லை அப்படின்னா எதுக்கு மாவட்ட செயலாளர்? சரி அப்படின்னா கூட இவங்க 150 பேர் 150 பேர் வந்து தானாக வந்து சேர்ந்தவங்க. இவரு போய் 150 பேர் தெருத்துவா போயெல்லாம் சேர்க்கறது கிடையாது. இப்போ திமுக மாவட்ட முகாம் போட்டு உறுப்பினர் சேர்க்கை அப்படிலாம் இவரெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. பசங்க அவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் தம்பிமார்கள்லாம் பண்ணாங்க. இவரெல்லாம் எதுக்கு வரமாட்டார், எந்த வேலையும் செய்கிறது இல்லை. இவர் அந்த ஓல்டு பைபாஸூரில் ஏதோ ஒரு கடை இருக்குது, அதுக்கு மேலே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆஃபீஸுக்கு இடம் கொடுத்துக்கிறாரா வாடகை இல்லாமல். அதனால் இவர் வந்து நான் வாடகை கொடுத்தேன், அது கொடுத்தேன், நான் இவ்வளோ செலவு பண்ணேன், நான் தான் பொருள், என்ன கேட்காம ஏன் பண்ணீங்க தலைமையில், இதை ஏன் பண்ணீங்க? அதே மாதிரி நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் பார்த்தா எல்லாம் வந்திருக்காங்க. அவர் பேசுகிற உன்னை கேட்காம பண்ணாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர் உன்ன மாதிரியா பேசின்னு இருக்காங்க. சரி கட்சி விட்டு வெளியே போகிறீங்கன்னா 150 பேரோடு வெளியே போகிறீங்கன்னா 150 பேர் நீங்கள் காட்டணும்ல. நான் இப்போது பாருங்கள் என் ஃபோனில் பாருங்கள் காட்டுறேன். முந்தின நேற்று வாணியம்பாடில் 100 பேர் இணைஞ்சிருக்காங்க. இப்போ இவர் சொல்கிற மாதிரியே நான் ஒரு 500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி காட்டுமா? வேலூர் மாவட்டத்தில் 500 பேர் இணைந்தார்கள் நாம் தமிழ் கட்சியிலன்னு நான் கையெழுத்து நீங்கள் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, 500 பேர் நாம் தமிழ் இணைஞ்சாங்க சொல்லி நான் கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். இன்னும் கிட்ட ஆதார் கார்டோடு எடுத்து வந்து உறுப்பினராக 500 பேர் நான் சேர்க்குறேன் நாம் தமிழ் கட்சியில். இது இவங்களை நம்பிலாம் கட்சி கிடையாது, அண்ணனை நம்பி தான் கட்சி, சீமானை நம்பி தான் கட்சி. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களும் வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் சீமான அண்ணன் பார்த்தா வந்திருக்காங்க. அவருடைய பேச்சை கேட்டு தான் வந்திருக்காங்க, ஒரு கருத்தை கேட்டு தான் வந்திருக்காங்க. இவரெல்லாம் நம்பிலாம் வரல. இவர் யாருன்னு இன்னும் கேட்டால் அந்த பேர் கொண்டாலும் யாருன்னே தெரியாது. நீ வேலூரில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் சரியாக இருக்குன்னா ஏதாவது ஃபோன் போட்டு வேலூர் நாம் தமிழ் கட்சி யாருன்னு கேளுங்க, பத்திரிகையாளர் கேளுங்க, யாருன்னு தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. அதே பத்திரிகையாளர் நாம் தமிழ் கட்சியில் யாராவது தெரியுமான்னு கேளுங்க, சரவணன் தான் தெரியணும். இப்போ நான் கட்சியில் இல்லை, வேறு கட்சிக்கு பிஜேபிக்கு போனேன், கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன். அங்கே போய் கூட இந்த தமிழ் சம்மந்தமாக உணர்வோடு செயல்படுத்தால் தான் ஒருத்தர் எனக்கு செட் ஆகலை. ஒரு இங்கே நம்ம வந்து மரியாதை மானம் கௌரவம் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறோம். வேறு கட்சிக்கு போனால் மானம் மரியாதை சூடு சொல்லலாம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் தலாட்டுன்னு போக வேண்டியது தான். அப்போ நம்மளுக்கு செட் ஆகாது. நாம் தமிழ் இருந்துட்டு வேறு கட்சியில் போய் செட் ஆகாது. நான் ஏதோ ஒரு கோவத்தில் போனேன், செட் ஆகலை எனக்கு. அங்கே போயும் அண்ணன் ஞாபகம் தான். அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க பிஜேபி ஏன்பா நாம் தமிழ் கட்சி வேறு பிஜேபி வேறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னும் சீமான் மாதிரியே வந்து இங்கே வந்து பேசின்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடுப்பா, அது தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழ் மக்கள். பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் தான் தமிழ்நாட்டில் வர முடியும். நீ இந்திக்காரன் ஹிந்தி சமஸ்கிருதம்னா எல்லாம் எதிர்ப்பாங்க. நான் நம்மளுக்குலாம் அது கோவம் வரலாம், செட் ஆகாது அப்படின்னாலும் அதெல்லாம் ஆர்குமெண்ட் ஆகும். இருந்தாலும் அதில் ஒரு இதுவாக நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் நான் இப்போ வச்சுன்னா நம்ம போக போக செட் ஆகலை. எங்கேயும் உங்களால் செட் ஆக முடியாது, போய் எங்கேயும் இருக்க முடியும். ஒரு கட்சிக்கு தான் போனேன் நான், ஒரே கட்சிக்கு தான் போனேன். அதான் சொல்கிறேன், பிஜேபிக்கு தான் போனேன். அதில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவில் மாவட்ட தலைவராக கொடுத்தாங்க. போனதுமே கல்வியாளர் பிரிவில் மாவட்ட தலைவராக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு கொடுத்தாங்க. அந்த மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு கொடுத்ததுக்கு முன்னாடி கல்வியாளர் பிரிவு நான் சேர்ந்து 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு ஒன்றுமே கண்டுக்கல. அந்த மாதிரி இருக்கு. வந்தாங்க செய்கிறாங்க. அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியா இவங்கெல்லாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இவங்கெல்லாம் பயங்கரமாக இப்போ செய்வாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு ஒரு பிம்பம். நாம் தமிழ் கட்சினாலே ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்குது அந்த உறுப்பினர் மேலே. அது யாரால் வந்துச்சு?
அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்குன்னு தானே நம்ம. நம்மனா 18-20 வயசு ஆகும்போது நாம் தமிழ் கட்சி வந்துச்சா? நான் கிடையாது. அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கின்னு அது பிரகாரம் அவர் என்ன பேசுகிறாரோ அவர் என்ன அதை வச்சு நம்ம களத்தில் இறங்கும் போது இவங்க பாருப்பா சீமான் மாதிரியே இருக்கிறாங்கப்பா, அப்படியே இது பண்ணாங்கப்பா, எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டானுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போக மாட்டானுங்க, முட்டி மோதி நிற்கிறானுங்க, நயா பைசா புரோஜனம் இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரங்க, எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம், இது சரியில்லாத சில வந்துடுறாங்க, நாளுக்காக சம்பாதிக்கும் பார்ப்பானா கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேர் தான் நாம் தமிழ் கட்சிக்கு. காசு இல்லை எதுவும் இல்லை, ஆனால் மக்களுக்காக இறங்கி வரானுங்க அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தனியாகவே நிற்குது. அண்ணன் கூட்டணி போனா சரி. நீங்க இருக்கும்போது நிறைய இந்த போராட்டங்கள் பொதுவாக ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய கூட பார்த்தா எங்க பார்த்தாலும் முரண்டுகிட்டே நிற்கிறாங்க, ஜெயில் முற்றுகை பார்த்துருக்கேன் உங்களை. இப்போ அந்த மாதிரியான ஒரு போராட்டம் வந்து அங்கே இருக்குதா இல்லைன்னு சொல்றீங்களா? எதுவுமே இல்லை. என்ன ஏதாவது ஒன்று ஆதாரத்தோட காட்ட சொல்லுங்க. ஏதாவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு கூட்டம் போட்டால், பொதுக்கூட்டம் போட்டால் அவ்வளோதான். அது கூட தலைமையில் போட சொன்னாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இப்போ மாநில இவர் வந்து மாத்துறாருன்னு வச்சுக்கோங்க, தலைவர் வந்து மாத்துறாரு, ஆனால் கூண்டோட விளக்குறன்ற அளவுக்கு தான் அதிருப்தியாக வெளியில் வராங்கன்ற மாதிரி. இது எப்படி கூண்டோடலாம் அவனுக்கு ஒன்றும் அந்த அளவுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி சொல்கிறல, அந்த பையனை யாருமே தெரியாது. ஃபஸ்ட்டுனா அவனுக்கு யாருக்குமே தெரியாதுண்ணா. தெரியாத ஆளை வந்து கூண்டோட விளக்கிட்டாங்கன்னா, ஐயோப்பா ஒரு பேஜுக்கு அந்த தம்பி பேர்னா தினேஷ்குமார், ஐயோ தினேஷ்குமார் விளக்கிட்டாரு நாம் தமிழ் கட்சி, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நம்பர் 1 நாம் தமிழ் கட்சி, வேலூர் மாவட்டத்தில் நம்பர் 1 நான் தான் இப்போ மாவட்ட செயலாளர். இன்றைக்கி எங்கே நாம் தமிழ் கட்சி ஒன்றும் இல்லை, பண்ண மாட்டுறானுங்க. ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ஓட்டு போடுறவங்க எல்லாமே உறுப்பினர் கிடையாது. ஓட்டு போடுறவங்க உறுப்பினர் கிடையாது, சீமானுடைய தீவிரமான ஆதரவாளர்கள். அவர் பேச்சு ஆன்லைனில் கேட்டு நிறைய இடத்துல போய் பேசினா கூட என்ன பண்ணேன், எல்லாம் சரியில்லைப்பா நாம் தமிழ் கட்சி தான் இந்த மாதிரி ஓட்டு அப்படின்றாங்க. என்னென்னா அவர் கரெக்டாக தான் பேசுகிறார். நீங்கள் நாம் தமிழ் கட்சி இல்லைங்க, ஆனால் எங்கள் ஓட்டு சீமானுக்கு தான். அப்போது ஓட்டு போகிறவங்க 10,000 பேர் போன முறை போட்ட 10,000 பேரும் நாம் தமிழ் கட்சியில் இல்லை. மிஞ்சி போனால் அதாவது பொறுப்பாளர் கூட இவனை நியமிக்கலைண்ணா. 60 வார்டுனா 60 வார்டில் 60 பேர் வார்டு செயலாளர் எங்கண்ணா இவன் நிரூபிச்சு 60 வார்டில் 60 வார்டு செயலாளர், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு மண்டல தலைவர் சொல்கிறானுங்க, அப்புறம் பகுதி தொகுதின்றானுங்க. இந்த மாதிரி போட்டால உறுப்பினரே 1000 பேர் தாண்டோம்ல. என்ன செயலாளர் எங்கே போட்டானுங்க அவனுக்கு இது வரைக்கும்? அவனை போடாத இவனை போடாத. கார்த்தின்னு ஒரு தம்பி வந்தான் டிஎம்கேல, அவங்க அப்பா முக்கியமான ஆள் விஜயசங்கர், அவருடைய மகன் தான் கார்த்தி சொல்லிட்டு, வேலூரில் ஃபேமஸான ஆள் அவங்க அப்பா. ரொம்ப டிஎம்கேல திமுக, ஆமாம், ரொம்ப ஒரு தீவிரமான ஆள். அந்த தம்பி என்ன பண்ணா அண்ணனுடைய பேச்சில் ஈர்த்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தீவிரமாக செயல்பட்டாப்புல. இவங்க அவனை செயல்படவே விடலை. அவனோட சேர்த்து ஏதாவது அவன் பெரிய ஆள் ஆகிடுவான், இவன் பெரிய ஆள் ஆகிடுவான், சேர விடாதுன்னு. கட்சி முக்கியமா, பெரிய ஆள் ஆகிறது முக்கியமா? அண்ணன் அறிவிச்சு மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சார், அவனோட சேர்ந்து செயல்படணும்ல, அவனை செயல்படவே விடலை. அவன் கூப்பிட்டா போவாதுன்றது. ஒரு கூட்டம் போடுறாங்க. இப்போ வேலூர் மாவட்டம்னா குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தான். குடியாத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி அங்கே இருக்காப்புல. கார்த்தியை கூப்பிடணும்ல, கார்த்தியை கூப்பிடாதுன்றதுங்க. இங்கே எதாவது இருந்தால் கார்த்தியை கூப்பிடாதுன்னு ஏதாவது ஒன்றா இவங்களே போயிட்டு தலைமைக்கு உள்ள அரசியல் போட்டு எல்லா பெரிய பெரிய கட்சியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த கட்சி வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ண, நாம் தமிழர் என்ன, எல்லா தமிழனும் அரவணைச்சி போகிறது தான் நாம் தமிழர். அண்ணன் அறிவித்தாலும், அண்ணன் அறிவித்த ஆள் கோவப்பட்டு வெளியே போயிட்டாலும், இல்லை இருந்தவங்க வெளியே போயிட்டாலும், இந்த வந்துக்கிற மாவட்ட செயலர் எல்லாருக்கும் ஃபோனை போட்டு, நான் மாவட்ட செயலர் வந்துக்கிறேன்னா நீங்கள் எல்லாம் வாங்கினா ஒத்துழைப்பு கொடுங்கண்ணா, மனசாக இருந்தால் பரவாயில்லண்ணா, நம்ம சேர்ந்து நம்ம இந்த கட்சியை வளர்ப்போம்னு சொல்லணும். நான் அப்படி பண்ணேன். நான் பைக்கில் பிரபாகர ஃபோட்டோ போட்டு தெருவாக சுற்றினேன். எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஏரியாவுக்குள்ள நைட்டு பகல் 1 மணிக்கெலாம் போய் நாம் தமிழ் இயக்கத்தை பற்றி நான் பேசியிருக்கேன், அண்ணனை பற்றி பேசியிருக்கேன், சீமானனை பற்றி. இத்தனை ஜெயிலில் இருந்திருக்காரு. எதுக்காக இருந்தார் அவர்? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பேச போய் தானே ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அவரை. இல்லைன்னா அவர் வந்து இப்போ கூட வந்து கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி வச்சுட்டு அழகாக சூட்டேஸ் வாங்கி போயின்னு இருப்பார். எல்லார் கட்சி மாதிரி எனக்கு எந்த கூட்டணியும் தேவையில்லை, காசும் தேவையில்லை, நான் நிற்கிறேன், போட்டா போட்டு போட கட்டி போன்றாரு. மீதி பேர் அப்படி சொல்லலையே. சரி, பேசிட்டு வரும்போது ஊரில் நான் எங்கே கேட்டாலும் வந்து நாம் தமிழ் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் சமீபத்தில் வந்த பிரபலமான தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு முதல் இடம் வந்து திமுக 38% அவர்களுக்காக வாக்கு ரெடியாக இருக்குது. 22-27% பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. 3ஆவதாக வந்து அதிமுக, 4ஆவது இடத்துல தான் வந்து உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது திமுக சொன்னதோன்னா சரியாக இருக்கலாம்,
சரி 38% சொன்னீங்களா? ம், அது ஒன்றா ஓரளவு சரியாகலாம். ம். 2வது இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து அதிமுக கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாஜக பிஜேபியும் கிடையாது. பிஜேபி தூக்கி அதிமுக பின்னாடி போடுங்க. ம், அதிமுக முன்னாடி தூக்கி நாம் தமிழரை போடுங்க. ம், திமுக, நாம் தமிழர், அதிமுக, பிஜேபி ம். அப்படிதான் வரும். அப்படிதான் வரும். அப்படிதான் வரணும். அப்படிதான் வரும் இந்த எலெக்ஷனுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா 3வது இடம். ம். எப்படி நீங்க பிஜேபி வரும்ன்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பிஜேபி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடைய இதை பத்தி பார்க்குறப்பவே 3வது இடம் கட்சி நாம் தமிழர் சொல்லியிருந்தோம். இப்போ எப்படி வந்து ஊடகம் சொல்லுவான், 1000 சொல்லுவான். எந்த ஊடகம் சரியாகிறான்னா? யாரு காசு வாங்காம இருக்காங்கன்னா? அதாவது நீங்க சொல்லலைன்னா நான் உங்களுக்கு ரைடு விடுவோம். நீங்களை ஆதரிக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் செக் வைப்போம் அப்படின்னு ஆளுங்க அரசு சொல்ல. நான் இவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஆளு அரசுக்கு எதிராக பண்ணுறீங்க. ஒரு ஊடகம், எந்த ஊடகமாவது ஒரு பிஜேபி எடுத்து பயங்கரமாக ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்களா? கிடையாது. நீ நடத்தி பாரு. மக்களை நேசிக்கிற, மக்களுக்காக இந்த ஊடகம் இருக்குன்னா நீ நடத்தி பாரு. இவங்க எல்லாமே கார்பரேட் கம்பெனிங்கிறத ஊடகம் வச்சு நடத்துறானுங்க. காசு வாங்கி தானே எல்லா செய்தியும் போடுறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றது எப்படி சரியாகும்? மக்கள் இடத்துல போயிட்டு நீங்கள் எதுக்கு ஓட்டு போட போடுவீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் இருக்கிற 5 லட்சம் பேரும் 10 லட்சம் பேரும் நீ சர்வே எடுக்கணும். அதில் எல்லா மக்களும், அதிகப்படியான மக்களும் இப்படி சொல்கிறாங்கன்னா அதுதான் கரெக்டு. நீங்கள் ஒரு ஊடகத்தை வச்சுன்னு, மைக்கை வச்சுன்னு, 4 பேரை உட்கார வச்சுக்கின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உலக அரசு இன்னும் சொல்ல போனால் இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க இவங்க. இது நம்ம வேணாம், அதுக்குள்ளே போவோன்னா நாம் தமிழர் 2 இல்லை 3. அதிமுக உடஞ்சி 2வது இடம் இல்லைன்னா 3வது. அதிமுக உடஞ்சி போச்சு. என்ன இப்போ எடப்பாடி தாங்கிறாரு. சசிகலாமா தனியா, தினகரன் தனியா, ஓபிஎஸ் தனியா பிரிஞ்சுட்டாங்க. இதுவும் பெரும்பான்மை கிடையாது. பிஜேபிக்கு தனியா ஓட்டு கிடையாது. ஒரு அண்ணாமலை இப்போ நடைப்பயணம் வராருன்னா அந்த ஊர்காரங்க மட்டும் அங்கே இல்லை. வேலூரில் நடைப்பயணம் வந்தார். வேலூர்காரங்க மட்டும் அங்கே இல்லை. எல்லா ஊர்காரனும் அங்கே இருக்கிறாங்க. எங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போ கூட்டத்தை பார்த்து என்ன நினைப்பாங்க? அப்படியேங்கப்பா எவ்வளோ கூட்டமா அண்ணாமலைக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அந்த ஊர்காரங்க மட்டும் அண்ணாமலைக்காக எல்லா மாவட்டத்திலும் நடந்து வந்துருக்கிறாங்க. எல்லாரும் ஆளை கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது கூட்டம் எப்படி இருக்கும்? நிறைய தான் தெரியும். ஓட்டு வேணும்ல. நீங்கள் பிஜேபி பெரும்பான்மை கட்சி, நல்ல இது எவ்வளோ பர்சன்ட் சொன்னீங்க, அந்த பர்சன்ட்னா பிஜேபி ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள், நாம் தமிழர் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். 2மே தனித்தனியாக நிற்க சொல்லுங்கள். யார் ஓட்டு வாங்குறா பாருங்க. நின்று நிற்க சொல்லுங்க. யார் ஓட்டு வாங்குறா பாருங்க. பிஜேபி என்ன பிஜேபி ஓட்டு போகிறது ஒரு காரணம் சொல்லுங்க. பிஜேபிக்கு ஓட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம். பிஜேபி எந்த காரணமும் இல்லைன்றீங்களா? எந்த நலத்திட்டமும் செயல்படுத்த இல்லை. அவங்க மத்திய அரசு பணம் கொடுத்தாங்க, மாநில அரசு வாங்கிட்டாங்க. மாநில அரசு சொல்லுது பணமே தரல, போய் சொல்கிறாங்கன்னு சொல்லுது. சரி, இது எல்லாம் கூட வச்சுங்க. நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவில் மாவட்ட தலைவராக இருந்திருக்கேன். பிஜேபியில் 350 நலத்திட்டம் பிஜேபியில் இருக்குது. ஒரே ஒரு நலத்திட்டம் மக்களுக்கு செயல்படலை. ஏதாவது ஒரு ஆட்டோவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவனுக்கு லோன் வேணும்னா சொல்லி 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் லோன் அலைகிறான். தெரியும் அவன் பிஜேபியில் இருக்கிறான். 1008 ஃபார்மாலிட்டிஸ். நலத்திட்டம்னா என்ன? மக்களிடத்துல ஒரு திட்டங்கள் எளிமையாக போய் சேரணும். அந்த எளிமையாக போய் சேரத்தில் 1008 ஃபார்மாலிட்டி. அந்த ஃபார்மாலிட்டி ஒன்று கூட மக்களால் இது பண்ண முடியல. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இந்த கையெழுத்து அந்த கையெழுத்து, அவனுக்கு காசு இவனுக்கு காசு, அந்த காசு இந்த காசு. ஜனங்க வந்து வானடப்பா நலத்திட்டம்னு விட்டாங்க. இவங்க நலத்திட்டமும் செயல்படுத்த இல்லை. எந்த திட்டம் செயல்பட்டுக்குது? ஒரு 2 பேரை காட்டிட்டு வாங்க, நான் இவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தேன், அவங்களை இதை பண்ணி கொடுத்தேன். 2 பேர் போதுமா? ஒரு மாவட்டத்தில் நலத்திட்ட பிரிவு என்ன நடந்திருக்கு பிஜேபி சார்பா சொல்லுங்க. 350 நலத்திட்ட பிரிவு இருக்கு பிஜேபியில். அந்த 350 நலத்திட்டம் 234 தொகுதியிலும் செயல்பட்டுக்கிறோம். அப்போ 350 நலத்திட்டம் ஒரு தொகுதிக்கு 350 பேராவது காட்டுங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி 350 பேரை காட்டுங்க. நலத்திட்ட பிரிவால் அனுபவிச்சவங்க, நலம் பெற்றவங்க காட்டுங்க. இல்லையே, நீங்கள் 4 பேர் தானே காட்டுறீங்க. அப்போ இது எப்படி வளர்ச்சி திட்டமாகும்? கேட்டால் வந்து மாநில அரசை விடுங்க. ஒரு பிஜேபிக்காரங்க இப்போ போய் பேசுகிறாங்கன்னா அந்த அதிகாரி செய்கிறாங்க. இவங்க யாரும் செய்கிறது இல்லை. பிஜேபிக்காரங்க அவங்கள வளர்த்துக்கு தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு போய் ஏதாவது செய்யணும்னு என்ன இல்லையா அவங்களுக்கு? அவர் பேசுவார், கொள்வார், போவார். பட் அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா சாதாரண விஷயம். நல்லா பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. கர்நாடகாவில் ஏன் தோத்தீங்க? பக்கத்து சைடு கர்நாடகா ஏன் தோத்தீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழ் கட்சி உங்கள் பார்வையில் இப்போ என்ன நிலையில் இருக்குது? நான் பொதுவாக ஒரு விஷயம் பாருங்க, எல்லா கட்சியும் இருக்குது, நிறைய கட்சிக்கு தமிழ்நாட்டில். ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் தமிழர்களுக்காக இருக்கிற கட்சி, தமிழர்களுக்காக இருக்கிற கட்சி, போராடுற கட்சி. ஒரே கட்சி. எல்லா நிலத்தை பற்றி, மண்ணை பற்றி, மக்களை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நீரை பற்றி, காட்டை பற்றி எல்லாரும் பேச ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். ஆனால் இவர் பேசுகிற அத்தனையும் வெட்டி எடுத்து சம்பாதிக்கிற கட்சி தான் மீதி கட்சிகள். இவர் என்ன பேசுகிற, சீமானன் என்ன பேசுகிறாரோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க அவங்க. இவர் இதெல்லாம் காப்பாற்றணுன்றாரு, நாங்கள் சம்பாதிக்கணுன்றாங்க.
அப்போது எது மக்களுக்கான கட்சி? ம். மக்கள் ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரி சில பேர் அந்த நிர்வாக சம்மந்தமாக மாவட்டத்தில் அண்ணன் இதை சரி பண்ணிட்டாருன்னா நாம் தமிழ் இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியாக உட்காரும். ம். வர தேர்தலில் 2024 எதிர்கட்சியாக கூட உட்கார வாய்ப்பு இருக்குது. ம். ம். அடுத்த எலெக்ஷன்லாம் 2024 அப்புறமா ஆட்சியை பிடி கூட வாய்ப்பு இருக்குது. ம். 100% இருக்குது. அதை வந்து நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும். சூப்பராக போயிடும். இவங்கெல்லாம் வெளியே போகிறத பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ணனுக்கு கவலை இல்லை. எவ்வளோ பேர்லாம் போயிருக்காங்க. இந்த தம்பி போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவனை யாருக்குமே தெரியாது கூட. இன்னும் சொல்ல போனால் எல்லா மாவட்ட செயலாளரும் தெரியும், இவனுக்கு தெரியாது, பேர் தெரியாது. நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க இந்த மாவட்ட நிர்வாகம்லாம் இப்போ எங்கே வந்து நடைமுறைப்படுத்து எங்கே செயல்படுதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னீங்க. இது சொன்னோடனே ஒரு ஞாபகம் ஒரு 4-5 நாள் கொஞ்சம் சமீபத்தில் தான் நீங்களும் வெள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பெரிய ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க. லைவாகவே போய் பெரிய வைரல் ஆச்சு. ஒரு நியாயமாக உங்களுடைய மாமியார் அதோடைய உங்கள் மனைவியோட அக்கா வீட்டில் இருந்துட்டு அவங்க சொத்தெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இவங்களை வெளியில் விட்டுட்டாங்க ஒன்றும் இல்லாமல். அதுக்கான சட்டம் முதியவர்களை வந்து பாதுகாக்காமல் போன சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் கொடுத்தப்ப அது நடவடிக்கை எடுக்காமல் வந்து உங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து நீங்கள் பண்ண அந்த ஆர்குமெண்ட்டு தான் வைரல் ஆச்சு. அந்த கலெக்டர் ஏன் அந்த மாதிரி நடந்தது? அங்கே என்ன தான் நடந்துச்சு? ஏன் மாவட்ட நிர்வாகம் சரியாக அந்த மாதிரிலாம் செயல்படலை அந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாக? ஆமாம். இப்போது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனு வந்து நம்ம கொடுக்க வரோம். அந்த மனு வாங்கிக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து நான் ஒரு மாதத்தில் விசாரிக்கிறேன்னு அப்படியே ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னார். சரி ஓகே சொல்லிட்டு நல்ல நியாயமான தீர்ப்பாக கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி ஆம்புலன்ஸில் வரோம். அதாவது என்ன மனுன்னா உங்கள் மாமியார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 மகள், நீங்கள் இளைய மகளை கட்டியிருக்கீங்க, பெரிய மகள் வீட்டில் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மகளுக்கு ஒரு 6 வீடு கொஞ்சம் பணம் நகைலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அங்கே வந்து சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கவனிக்காமல் வெளியில் விரட்டி விட்டாங்க மாமியார். ஆமாம். நீங்கள் இப்போ பக்கத்தில் வந்து வீடு எடுத்து வச்சு அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சட்டப்படி வந்து அவங்க எழுதி கொடுத்த சொத்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு மாமியார் கொடுக்குற மனுவை எடுத்து விசாரிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதாவது சீனியர் சிட்டிசன் ஆக்ட் முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2007 பிரகாரம் வந்து தன்னுடைய அம்மா அப்பா வந்து பராமரிக்கிற உரிமை வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. அவங்க அந்த இதில் நம்ம மகன் தானே சொல்லிட்டு தன்னுடைய சொத்தை வந்து அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. நீ எனக்கு குடும்பம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா சொல்லி கூட்டின்னு போயிட்டாங்க செய்யாருக்கு. கூட்டின்னு போயிட்டு அங்கே இவங்களை சரியாக பராமரிக்காமல் கொடுமை பண்ணி அது பெரிய உடல் ரீதியாக அந்த அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிறனால ஆகி போய் அதுக்கப்புறமா எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மா பேசவே வேலூர்லேருந்து அன்பு ஆம்புலன்ஸை செய்யாருக்கு அனுப்பி அந்த அம்மாவை அங்கேருந்து கூட்டினு நாராயணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணி உயிர் போகிற நிலைமை. ரத்னகிரி செய்யார் டு வேலூர் ரத்னகிரின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் அந்த அம்மா அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க ஆம்புலன்ஸில். அங்கேருந்து நாராயணி கொண்டு வந்து ஐசியூவில் சேர்த்து 4 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் கிட்ட நான் செலவு பண்ணி காப்பாற்றி வெளில வச்சுக்கிறேன். இப்போ அந்த அம்மா வந்து எங்களோட தான் இருக்காங்க. இந்த மாதிரி என்னை ஏமாற்றி கூட்டின்னு போய் பண்ணிட்டாப்பா, சொத்தெல்லாம் மீட்டு கொடுப்பா, எனக்கு கொஞ்சம் எனக்கு தேவைப்படுதுப்பா, என் உடலுக்கு பார்த்துக்க, நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க, என் சொத்தை வச்சே என்னை பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம். இது விஷயமா நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்திக்கு நான் வந்து ரிஜிஸ்டர் தபால் போட்டிருக்கேன், தலைமை நிலை செயலர் ரிஜிஸ்டர் தபால் போட்டிருக்கேன், முதலமைச்சருக்கும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர்கிட்ட நான் போட்டிருக்கேன். மாவட்ட பதிவாளர், மாவட்ட கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து இந்த விஷயமா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மனித உரிமை ஆணையம், மகளிர் ஆணையம், உடல் ஊனமுற்ற இந்த மாதிரி போட்டு எல்லாம் வந்து அக்னாலஜ்மெண்ட்டு என்கிட்ட இருக்குது. ஒரே ஒரு இடத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அப்போ நிர்வாகம் எங்கேருந்து செயல்படுது? ஒரு மனு வந்துச்சு முதலமைச்சர்கிட்டேருந்து ஒரு பதில் வந்திருக்கு, உங்கள் மனு பெறப்பட்டது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் முதலமைச்சர்கிட்ட போன பதில் தான் ஒழுங்காக வந்து சேருது. மீதி அத்தனை நிர்வாகிகளும் ஒழுங்காக வேலை செய்யறதில்லை. இவரே வேலை செய்கிறாரு, முதலமைச்சரே வேலை செய்கிறாரு அப்படின்னும் போது மீதி பேர்லாம் எப்படி செய்யணும்? செய்ய மாட்டுறாங்க. மாவட்ட கலெக்டர் வேலை செய்யலை, மந்திரி வேலை செய்யலை, எம்எல்ஏ வேலை செய்யலை, கவுன்சிலர் வேலை செய்யலை, வார்டு செயலர் வேலை செய்யலை, எல்லாம் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. சம்பாதிக்கணும். திமுக ஆட்சி வந்தால் திமுக காரங்களுக்கு நல்லது, அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக காரங்களுக்கு நல்லது, பிஜேபி ஆட்சி வந்தால் பிஜேபி காரங்களுக்கு நல்லது, நாம் தமிழ் ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதுதான் இப்போ நடக்குது. எல்லா மக்களுக்கும் நாம் தமிழ் நல்லது. இந்தந்த ஆட்சி வந்தால் அந்தந்த கட்சிக்காரர் சம்பாதிக்க அவன் போராடுறான். இப்போ திமுகவில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்துடுவேன். இப்போ எங்கேயாவது ரோடு போடுறாங்க, ரோடு போடும்போது பார்த்தா திமுககாரங்க அப்படியே ரவுடி மாதிரி நிற்கிறது, இப்படி நின்று பார்க்குறது கொள்வது, ஏதாவது கேட்டால் இப்படி ஒரு மறைக்கிறது நம்மளை. அந்த மாதிரி அந்த ரோடை விட ஒழுங்காக போகிறது கிடையாது. ரோடை தோண்டி போடணும். ரோடை தோண்டி போகிறதில்ல, ரோடு மேலே ரோடு போட்டு எல்லா படிக்கட்டும் உள்ளே போயிடுச்சு. ரோடு மேலே வருது, வீடு உள்ளே போகுது. ஆதாரம் எங்கிட்ட கேமரா எத்தனை வாங்க, எங்கள் தெருவுக்கே வாங்க, எங்கள் ஏரியாவுக்கு வாங்க, எல்லாம் ரோடு நோண்டாமல் போட்டுக்கிறாங்க. அப்படி பண்ணலாமா? இது எதன் அடிப்படையில் இதை போட்டாங்க?
மாவட்ட ஆட்சியர் ப்ளஸ் அந்த ஏரியா மந்திரி, அந்த ஏரியா எம்எல்ஏ, அந்த ஏரியா கவுன்சிலரு, நகராட்சி ஆணையர், அது ஏஇ ஓஇ என்னென்னமோ வருது. இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் ஏன் கண்டுக்கல? அவங்கவுங்களுக்கு கமிஷன் போகுது, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை போய் மனு கொடுக்குறேன், முதியோர் பாதுகாப்பு சட்ட பிரகாரம் மீட்டு கொடுக்க சொல்லி. அவர் என்ன பண்ணார், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சரியாக தான் அவர் சொன்னார். அதை ஆர்டிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணார். ஆர்டிஓ என்ன பண்ணாங்கன்னா சரியாக நடவடிக்கை விசாரிக்கவே இல்லை. அந்த அம்மாவை பாதிக்கப்பட்டது அந்த அம்மா வித்யாவதின்ற அம்மாவை விசாரிக்கவே இல்லை. விசாரிக்காம என்ன பண்ணிட்டாங்க, விசாரிச்சேன்னு எங்கிட்ட லெட்டர் கொடுத்துக்கிறாங்க. எங்கிட்ட இருக்குது அந்த லெட்ரு. அவங்க கொடுத்து விசாரிக்காம தப்பா அவங்களே முடிவு பண்ணிட்டு, ஒரு அட்வொகேட் இல்லை, அவங்க பிஇ தான் படிச்சிருக்காங்க, அட்வொகேட்டு கூட இவ்வளோ இதுவாக பண்ண மாட்டாங்க. அப்படியே இது பண்ணிட்டு எங்கள் மனுவை நிராகரிச்சிட்டாங்க. நீங்கள் எது சரியான்னு பார்த்து நிராகரிச்சிருக்கணும், நிராகரி. அப்புறம் ஆர்டிஓ பிரச்சனையை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொண்டு போகிறேன். அவர்கிட்ட கொண்டு போனால் அப்பதான் அந்த வீடியோ வந்தது, அந்த வீடியோ விவாதம் பண்ணுறது. அப்போது கலெக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா ஆர்டிஓ செய்யணும்ல. ஆர்டிஓ அது கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. அப்புறம் கலெக்டர் ஆர்டிஓவை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன இது கேட்டு அது பிரச்சனைலாம் முடிச்சு அப்புறம் திருப்பி எங்கள் பக்கமாக வருது. எங்கள் பக்கம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பிரச்சனை நிறைய நடந்த பிறகு தான் வருது கடைசியாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடி சம்மன் அனுப்பிட்டாங்க கலெக்டர். மணல் பிரச்சனையில் துரைமுருகனோட 5 மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர்களுக்கு அதில் வேலூர் கலெக்டர் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆமாம், உச்சநீதிமன்றம் அதெல்லாம் இல்லை, தலையில் ஒரு கொட்டு ஒன்று வச்சு அவங்க இடி வந்து விசாரிக்கலாம் அப்படின்னாங்க. விசாரணைக்கு உட்பட்ட ஒரு ஆட்சியராக அவர் வந்திருக்காரு. பாலாறு இல்லை, மணல் ரோடு கான்ட்ராக்ட் எல்லாமே சம்பாதிக்க தான் வந்துக்கிறாங்க தவிர மக்களுக்கு எதுவும் செய்யலையே. வேலூர் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க வந்து முதலமைச்சருக்கு நான் வேலை செய்கிறேன்னு தெரியணுன்றதுக்காக வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேலை என்ன வேலையும் ஆகலை. அப்படியே வேலை ஆனால் கூட அது சரியாக இருக்கான்னு ஆகலை. கட்சிக்காரன் உள்ள நோய்ஞ்சான்னா கட்சிக்காரன் சொல்கிறது தான் அதிகாரியும் கேட்குறாங்க. அப்போ கட்சிக்காரன் சொல்ற அதிகாரி கேட்டாங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை ஒரு 4 பேர் பாதிக்கப்படுறாங்க, சாதாரண மக்கள். இந்த 4 பேருக்கு கட்சிக்காரங்க வந்து எதிராக பண்ணுறாங்க. இந்த 4 பேர் போய் மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ இந்த கட்சிக்காரன் போய் நேரில் வந்து ஃபோனில் போட்டு நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் நிலைமைன்னா, அப்போ அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் கட்சிக்காரர்களும் ஆதரவாக தான் செயல்படுறாங்க. வேலூரில் ஒரு மாவட்ட ரிஜிஸ்டர் இருக்காங்க நம்ம ஊரில், மாவட்ட ரிஜிஸ்டரு கலெக்டர் கூட்ட உத்தரவை எங்களுக்கு அமல்படுத்த முடியாதுன்றாங்க. இதில் முக்கியமான விஷயங்களுங்க, இது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த விஷயம் தெரியணும். சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பிரகாரம் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த சொத்தை கேன்சல் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாவட்ட பதிவாளர், வேலூர் மாவட்ட பதிவாளர் சுடரொலி அவங்க பேர், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கலெக்டர் உத்தரவை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, 77A பதிவு சட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. 77A பதிவு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் செக் பண்ண சீனியர் அட்வொகேட் 70-75 வயசு அப்படின்னு கேட்டேன். ஃபேக் அண்ட் ஃப்ராடு, அதுக்கு தான் 77A சட்டம் வந்து இருக்குது, உங்களுக்கு கிடையாதுன்ட்டார். சரி, கலெக்டர் உத்தரவை எங்களுக்கு முதியோர் பாதுகாப்பு சட்டம் எங்களுக்கு செல்லாதது, நாங்கள் அனுமதிக்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லை சொன்னால், அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கலெக்டருக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ நீங்கள் முதியோர் பாதுகாப்பு சட்டத்தை விசாரிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கரெக்டா? அத்தனை கலெக்டரும் முதியோர் பாதுகாப்பு சட்டத்தை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ முதியோர் பாதுகாப்பு சட்டம் கேன்சல் பண்ணுறீங்களா மத்திய அரசு, மாநில அரசு? எப்படி இது? அப்போது அது இருக்குது. இருந்துங்கன்னா மாவட்ட பதிவாளர் அவங்க திமுறா பேசுகிறாங்க. நீ மறுபடியும் போய் கலெக்டரை பாருங்கள். திரும்பி போய் கலெக்டர், ஐயா நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க, அந்த அம்மா கேன்சல் பண்ணுங்க, அதிகாரம் இல்லை. அப்படி கேன்சல் பண்ணால் நீங்கள் கலெக்டர் போய் பாருங்கன்ற. கலெக்டர் போய் பார்த்தா நீ மறுபடியும் போய் பதிவாளரை பாருன்ற, மாவட்ட பதிவாளர் பாருன்றார். மறுபடியும் எங்கே வந்தால் அது வந்து மறுபடியும் கலெக்டர் தான் கேட்கணும். கலெக்டர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, அந்த அம்மா ஆதாரம் பிரகாரம் சொத்தை குத்துற பாருங்க, நிர்வாகம் எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இந்த அதிகாரி ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், எம்எல்ஏ, மந்திரி எப்படி இருக்காங்க. விசாரிக்காமவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. விசாரிக்காம அந்த தீர்ப்பை கொடுத்தா கூட இங்க நான் அனுப்புறேன், நீ செயல்படுத்தாதன்னு சொல்லிடுது. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிப்போச்சு. அந்த ஆட்சியர் வந்து மாற்றப்பட்டுக்கிறார், அந்த விஷயத்தை பேசுறோம் நம்ம. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. மணல் குவாரி, இடி பிளஸ் நம்மளுடைய வீடியோ ஃபுல்லா வைரல் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 கமாண்ட் இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த 700 கமாண்டை பாருங்கள். மொத்த பேருமே டிஎம்கே தான் பேசியிருக்காங்க, கேவலமாக பேசியிருக்காங்க. இது காரணம் யார்? அதிகாரிங்க. அவரே உத்தரவு போட்டால் கூட, முதலமைச்சரே உத்தரவு போட்டால் கூட இவங்க நாங்கள் வச்சு தாண்டா அந்த ஏரியாவில் சட்டம். நான் சொல்றேன் ஆட்சி கெட்ட பேர், அதனால தான் கெட்ட பேர். நான் அதையும் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறேன். ஆட்சி கெட்ட பேரே வந்து அதிகாரிகளால தான்.
அவர் எவ்வளோ செய்யணும்னு நினச்சாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மாற்றிருக்காங்களா அவரை? ஆமாம், இதெல்லாம் சேர்ந்து தான். இல்லை சப்போஸ் அவர் மந்திரியுடைய மச்சான் சொல்கிறாங்க, அவரை மந்திரி மச்சான்றாங்க. எந்த மந்திரிக்கு மச்சான்? சக்கரபாணி உணவு பாதுகாப்பு மந்திரியுடைய மச்சான் சொல்கிறாங்க. சரி. ப்ளஸ் நம்ம மந்திரி துரைமுருகன் கூடவே இருப்பார் எப்பவுமே சொல்கிறாங்க, ஊரில் யாருக்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அண்ணன் நந்தகுமார் மாவட்ட செயலர் அவரோட ரொம்ப காரில் ஒன்றா அணைக்கட்டிலே சுற்றுவார், அவர் கலெக்டர் இப்படி தான் இருப்பாருன்றாங்க. சரி, ஓகே, இப்படி இருந்தால் கூட அவர் எப்படி மாற்ற முடியும்? இவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு எப்படி மாற்றுறீங்க? எதனால் மாற்றுறீங்க? மணல் விஷயத்தில் சிக்கலாக நல்ல கலெக்டராக இருந்தால் மாற்றுவீங்களா? சரி, அப்படியே நல்ல கலெக்டர் 3 வருஷம் தான் இருக்கணும், 2.5 வருஷம் தான்றீங்க. அப்போது அந்த கலெக்டரை தூக்கி நல்லா பண்ணியிருந்தாருன்னா இங்கே வச்சுக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா அதே கலெக்டரை தூக்கி வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போட்டுருக்கணும். கரெக்டாக நல்ல கலெக்டராக இருந்தால் அவரை தூக்கி வேற ஒரு ப்ரமோஷன் மாதிரி தோட்டக்கலைத்துறை என்னமோ இயக்குனராக போட்டுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஏன் அங்கே போட்டிங்க அவர்? நல்லா செயல்படுறாருன்னா நல்ல இடத்துல ஒரு கடலூரோ திருவண்ணாமலையோ இல்லை மதுரையோ கதிரையோ அங்கே தூக்கி மாற்றிருக்கலாமே கலெக்டரா. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால வந்து மணல் குவாரி பிரச்சனையில் வந்து இவர் தலையிட்டு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இடி சம்மன் பல கோடி ரூபாய் வந்து அதில் இது பண்ணியிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க. அதில் சிக்கல் வருன்றதுக்காக மாற்றிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மணல் சம்மந்தமான விஷயம் தான் கலெக்டர் மெயினாக மாற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மணல் பாலாத்து மணலில் தான் பல கோடி ரூபாய் வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம அண்ணன் துரைமுருகன் அண்ணனுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஏரியா முக்கியமான திமுக பிரபலங்களுக்கெல்லாம் அதில் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி போயின்னு இருக்குது. அதில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இந்த விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னாங்கன்னா கடைசியாக வந்து கலெக்டர் வந்து பெருசாக லாக் பண்ணுவார், இடி மூலியமா லாக் பண்ணுவாங்க. அப்போ லாக் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? மந்திரியை உண்மையை சொல்லி தான் ஆகணும். மந்திரியை கை காட்டுவார், மாவட்ட செயலரை எம்எல்ஏவை கை காட்டுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் மாட்டுவாங்கல்ல. அப்போ அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? வேறு வழி இல்லை சொல்லிட்டு மேலிடத்துல முதலமைச்சர் லெவலில் அவங்க என்ன பண்ணாங்க, இவரை தூக்கி இங்கே போட்டுருக்கோம் ப்ரமோஷன் ஒரு இடத்துல போட்டு அப்புறமா விசாரணைக்கு கலெக்டர் போய் விசாரிக்கிற வெள்ளூர் மாவட்ட விசாரணைக்கு போறாருன்னு பேர் வரக்கூடாது. வேற ஒரு துறையிலேருந்து இப்போ ஏதோ ஒரு ஒருத்தருக்கு அனுப்ப ஏதோ ஒரு துறையில் அனுப்புகிறாங்க, ஒரு வாரியத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி போகிறாரு அப்படின்னு மாதிரி சாதாரணமாக ஆகிடும். அப்போ ஆட்சிக்கும் கெட்ட பேர் வராது. இப்போ எப்படி விசாரித்தாலும் இவர் உண்மையை சொல்லி தானே ஆகணும். இப்போ வந்து அவர் வந்து அதிகாரத்தை அப்படி இப்படி பயன்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ மொத்தம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் தூக்குவாங்க. இவரோடு சேர்ந்து யார் யார் மாட்ட போகிறாங்கன்னு நிறைய விஷயம் யாராருக்கு குறின்றீங்க இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கிற மந்திரிங்க எம்எல்ஏக்கு எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது. மணல் எடுக்கிறாங்க சாதாரண மக்களாக. மணல் மந்திரி யார்? எங்கள் ஊர் மந்திரி, நம்ம ஊர் மந்திரி அண்ணன் துரைமுருகன் அண்ணன் இருக்கார். அண்ணன் நந்தகுமார் அண்ணன் மாவட்ட செயலாளர் திமுக அணைக்கட்டு எம்எல்ஏ. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அதில் சம்மந்தம் இல்லாமையா இருக்கும். ஒரு மாவட்ட கலெக்டர் பண்ணுறாருன்னா அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ மந்திரிங்க சம்மந்தம் இல்லாமல் அவர் பண்ண முடியாது. அவங்க சார்பாக தான் இவர் பண்ணியிருக்கணும், இவங்க சார்பாக தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஆக மொத்தம் எல்லாம் சேர்ந்து அவங்க கொள்ளைச்சிருக்காங்க. இப்போ நிறைய தகவல்களை வந்து நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க சரவணன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.